எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து கூடி உமது பார்வையை காத்திருந்து உம்மை துதித்து பாடினோம், ஆராதித்தோம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக பாரத்தோடு ஜெபித்தோம். இப்பொழுது ஆவியானவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்களும் காத்திருக்கிறோம் சுவாமி. நீங்க எங்களோடு பேசுங்க, நாங்கள் அதை கேட்கிறோம். அதில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இணக்கமுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. சத்துரு விதைக்கிற விதைகளை எடுத்து போடாதபடி இயேசுவின் நாமத்திலே சத்துருவின் கரங்களை நாங்கள் கட்டி போடுகிறோம் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, கர்த்தருக்கு நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலவற்றை சொல்லலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு பேச தெரிந்து கொள்ள கொண்ட 3 தலைப்பு, வேதத்தின் அடிப்படையிலே 3 காரியங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1, கர்த்தருக்கு நாம் கடனாளி. 2வது, கர்த்தருக்கு நாம் பொறுப்பாளி. 3வது, கர்த்தருக்கு நாம் பங்காளி. இன்னும் பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நேரத்துக்கு அடுத்து 3 காரியங்கள் மட்டும் நான் சுருக்கமாக உங்களோடு கூட ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 5:3 வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் துவக்கத்தில் இதை நாம் விடப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்டால், விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எவனும் என்று வாசிக்கிறோம். அப்படியானா ஒருவேளை நம்ம கேட்கலாம், நம்ம விருத்த சேதனம் பண்ணலையே நம்ம அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் 5:6 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கொலோசியர் 2:11 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். என்ன அருமையாக எழுதப்பட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் தெளிவாய் வாசிக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் நான் திரும்ப வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:15, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிந்தைய காரியம். 1 கொரிந்தியர் 7:19 என்ன வாசிக்கிறோம்? விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாம ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்ன கூறுகிறது? மத்தேயு 22:37-40 வசனம் வாசித்தோம்னா, ஒரு நியாயஸ்தானத்திலே ஆண்டவர் இயேசுவை கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, நீ என்ன அறிந்திருக்கான்னு அவன் சொல்லுகிறான். அவன் 3 காரியத்தை சொல்றான். முதலாவது கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தணும், 2வது நம்மிடத்தில் அன்பு செலுத்தணும், 3வது பிறரிடத்துல. இதுலதான் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிறது. ரொம்ப தெளிவா அவன் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்றான். அப்ப நீ போய் அப்படியே செய்யணும் ஆண்டவர் சொல்ற. அப்படியா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கடனாளி என்று சொன்னான். முதலாவது ஆண்டவரத்தை அன்பு கூறணும். ஏன் ஆண்டவரத்தை அன்பு கூறணும்? 1 யோவான் 4:19 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்துவிட்டார். அவர் தான் முந்தி நம்மள அன்பு கூர்ந்தார். அவர் தான் நம்ம தாயின் கருவை தெரிந்து கொண்டார். நம் கரு உருவாக்கும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். எனவே அறிவான கர்த்தர் பிள்ளை, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தமாக நாம் கர்த்தர் அன்பு கடனாளி இருக்கிறோம். இன்னும் தெளிவா 5:3 சொல்றாரு 1 யோவான்ல, நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். இன்னும் இந்த கர்த்தருக்கு அன்பு கூறுவதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா இன்னும் பல காரியங்கள் சொல்ல வேண்டியதுனால கர்த்தருக்கு அன்பு கூறுவதை பற்றி இன்னும் நம்ம நம்மிடத்தை அன்பு கூறுவதை பார்ப்போம். நம்மிடத்தை அன்பு கூறுவதுன்னா என்னன்னாக்கா,
1 கொரிந்தியர் 2:3-14 என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படியானால் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதுதான் நம்மிடத்தில் அன்பு கூறுவது. பலர் பல காரியங்கள் செய்யறாங்க, தேவையில்லாம பல காரியங்கள் செய்யறாங்க. பல பாவங்கள், குடிப்பதற்கும் விபச்சாரத்திற்கும் வேஸ்தறதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இதெல்லாம் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிற காரியம், தங்கள் சரீரத்தை தாங்களே கெடுத்து, அதனால எந்த நன்மையும் இல்லை. எல்லாவற்றையும் சாலமன் ஞானி எல்லாவற்றையும் அனுமதிச்சாச்சு, இதெல்லாம் மாயை என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்கள், நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். காரணம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், பிறரிடத்தில் அன்பு, நம்மிடத்தில் அன்பு கூறணும், மூன்றாவது பிறரிடத்தில் அன்பு கூறணும் என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணம் அதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உன்னை போல பிறனையும் நேசி. பிலிப்பியர் 2:4 என்ன வாசிக்க, அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்கள் நோக்குவானாக. மத்தேயு 5:44 ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது 46 என்ன சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்ப உங்களுக்கு பலன் என்ன. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, 44 ஏசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அநேகர் நம்ம சண்டை போட்டிருக்கலாம். நம்ம வீட்டுக்கு தன் நண்பரா இருக்கலாம், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல அவர் சத்துருவா மாறி இருப்பாங்க. ஆனா அதை ஒரு விட்டுறோமா? வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன, உங்க சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது கூட தம்முடைய சத்துருக்கள் எல்லாம் பார்த்து மன்னிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? அதான் பிறரிடத்தில் அன்பு காண்றான். அது மட்டும் இல்ல, உங்களை பகைக்கிறவர்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணுமா? எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில சில பேர் பாருங்க, ஏதாவது கேட்பாங்க, சாதாரணமா கேஷுவலா பாருங்களேன், ஏதாவது ஒரு பிச்சைக்காரன்ட்டுக்கு ஏதாவது போட்டு கொஞ்சம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இவ்வளவுதான் கொடுத்தான்ட்டு அவன் இந்த மாதிரி முனவிட்டு போவான், அவன் சபிக்கிறான்னு நினைச்சுக்கலாம் நம்ம. ஆனா அவனையும் நம்ம நேசிக்கணும். ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்கக்கூடாது. அதான் கிறிஸ்தவ அன்பு. பிறடுத்த அன்புங்கிறது சத்துரை நேசிக்கணும், சபைக்கு ஆசிக்கணும், பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். அதான் 46 சொல்லிட்டாரு, சிநேக செய்கிறது அவனுக்கு சொல்றது பிரயோஜனம் இல்லை. உனக்கு பகையாளி கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாவது தேவையோட இருக்கானா, கஷ்டப்படுறானா, தேவை ஆக்சிடென்ட் ஆகி இருக்கானா, ஐயோ இவனா நம்ம பகையாளிச்சு விட்டு போவாத, அவனுக்கு உதவி செய். அதான் கிறிஸ்தவ அன்பு. நன்மை செய். எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப கிளாசிக் ஆண்டவர் சொல்றார், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறதுக்காகவும் நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நமக்கு மாத்திரம் ஜெபிச்சா மட்டும் போதாதுங்க, ஊழியர்களுக்கு மாத்திரம் ஜெபிச்சா மட்டும் போதாது. ஆண்டவர் இங்க ஒரு பிரதான கட்டளை கொடுக்கிறார், அன்புள்ள கட்டளை சொல்றாரு. மலை பிரசங்கத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்த ஜெபம். என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படியானாலும் ஆண்டோட கட்டளை மீறுகிறவா இருக்குன்னு அர்த்தம். இதுவும் ஒரு பாவம் தான். ஆண்டவர் சொல்ல வார்த்தைகளை கீழ்ப்படியலைன்னா அது கீழ்ப்படியாத தண்டனை உண்டு, பாவமா போயிடும். எனக்கு அன்பானவரை, நம்மை நேசிக்கணும், பிறரையும் நேசிக்கணும். இதை இன்றைக்கு காலையில் கற்றுக்கொள்வோம். இரண்டாவது, எது கடனாளியா? சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளி என்று வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிமிடத்துல என்ன 1:14 என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 1:14, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடலுக்கும் நான் கடனாளியா இருக்கேன். எதுக்கு? 15 சொல்கிறார், ரோமாவர்களுக்கும் உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்க விரும்புகிறேன். கிறிஸ்டியன் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிக்கப்படாத தேவபலனா இருக்கிறது. எனவே சுவிசேஷ அறிவிக்கிறது கடனாளி என்று சொல்கிறார் பவுல அப்போஸ்தலன். 1 கொரிந்தியர் 9:14 இன்னும் தெளிவா சொல்ற பவுல அப்போஸ்தலன், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமை. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வார்த்தை ரொம்ப பயங்கரமா சொல்றாரு, நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ.
அப்படியானால் சுவிசேஷத்தை பிரசங்கியோடு கடந்து கடைசியா ஜெபகுரு சொல்லும்போது அருமையான சகோதரன் அந்த ஜெபகுரு சொன்னார், நம்ம போய் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை. நான் எல்ஐசி விட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஊழியங்கள் செஞ்சிருக்கிறேன். திண்டுக்கல் சபையில பொறுப்பெடுத்து கன்வென்ஷன் கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணி, கொயர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா காரியம் செஞ்சிருக்கிறேன். பல ஊழியர்களை வரவழைச்சிருக்கிறேன். திண்டுக்கல்ல இருந்து வேட சுந்தரம் கிட்ட 25 கிலோமீட்டர் சபையில் உள்ள சபை மக்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த பகுதியில் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அங்க தாடி கும்பல அருமையான ஒரு சர்ச்சு கட்டி இருக்குது. இப்ப கள்ளிப்பட்டுல ஒரு சர்ச் கட்டி இருக்கிறோம். சபை மூலமா நம்ம என்ன சொல்றோம்? செத்த சபைன்னு சொல்றோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கடமையை செய்யறோமா? போதை இருந்தா என்ன, பாராட்டி என்ன, நம்ம என்ன, நம்ம விசுவாசிகள் சேர்ந்து செய்வோம். விசுவாசம் கூடி ஜெபம் பண்ணுவோம். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்படி செஞ்சு எத்தனை ஆத்துமாக்கள். அதுல ஒரு மீட்டிங்ல நான் பேசும்போது உப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறான். நமக்கு கொடுத்த கிராம கொடுத்திருக்காரு ஆண்டவர். அதை பயன்படுத்துறோமா? முழு நேரம் பாஸ்டரா இருந்தா தான் சுவிசேஷம், அது மிஷினரி ஊழியம், மிஷினரி செய்யணும்னு நினைக்காதீங்க. நம்மளும் செய்யலாம். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், என்னுடைய மகன் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்டர் இன்வால்வ் ஆகிறான். வாலிபத்தை படிக்கும் போதே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா, ரசிக்கப்பட்டான். அப்பயே ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்டரில் இன்வால்வ் பண்ணான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்டர் உயர்ந்த பதவி ஹாண்டர் ஏத்தான். அவனே செலவு பண்ணி எல்லா இடத்துக்கும் போவான். கடைசியில் அந்த யுஎஸ்ஐக்கு ஸ்டேட் செக்ரட்டரியா 2 டேர்ம் இருந்தான், 4 வருஷம் இருந்தான். சனி ஞாயிறானாக்கா பிளைட்ல ஒவ்வொரு சிட்டியா போய் அவங்க போய் பார்த்துட்டு வந்தான். அவன் ஃபுல் டைம் ஒர்க்கர் இல்லையே. இன்றைக்கும் சபைகள்ல எத்தனை பேரு, எத்தனை சபைகள்ல, கிராம சபைகள்ல ஊழியம் இல்லாம தடை பண்ணாங்க. நம்ம போடலாம்ல. நம்ம போய் நம்ம கொடுத்த தாளத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு போய் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்த்தலாம் இல்ல. யோசிச்சு பாருங்க. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சபைக்கு போறோம், காணிக்கு கொடுக்குறோம், முடிஞ்சு போச்சு. ஊழியமா கொடுக்குறோம், வாங்கிக்கிங்க. காசு கொடுத்தா மட்டும் பேதம் 10,000 ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்க கொடுத்தால் நமக்கும் ஐயோ ஞாபகம் வச்சு தருணத்தை இழந்து விடாதீங்க என் கண்மானவர்களே. அது மாத்திரமல்ல, சுவிசேஷ அறிவிக்க மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரிக்க கடனாளி. ஆண்டவருடைய ஸ்தோத்திரிக்க கடனாளி. ஏன் தெரியுமா? 2 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் பெருகிற அன்பு அதிகரிக்க பண்ணிக்கிறனால ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். நம்ம விசுவாசம் வர்த்திக்க பண்ணிக்கிறார் ஆண்டவர், அன்பை அதிகரிக்க பண்ணிக்கிறார். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். அது மாத்திரம் 2:13 தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுக்கு நாம அதுக்கு கடனாளியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். 2 Corinthians 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்று சிறக பண்ணுகிறோம்னாலே நாம ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். 10 கிறிஸ்துவோட ஆண்டவர் சுகம் பண்ணாரு. ஒருத்தன் தான் வந்து நன்றி சொல்லலாம். 9 பேர் எங்கன்னு ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க ஸ்தோத்திரிக்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஸ்தோத்திரிக்க கடமை. நீங்க உங்களுக்கு எனக்கு 2 கண்ணை அழகா கொடுத்துருக்காருங்க. 2 கண்கள் இல்லாத பார்த்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு கண்ணை 2 கொடுத்துருக்கீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் வாய் பேச முடியாது. ஆண்டவரே எனக்கு நல்ல பேச, பாட, ஜெபிக்க எனக்கு தாளந்து கொடுத்துருக்கீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கீங்களா? இப்படியே யோசிச்சு பாருங்க. உங்க இடத்துல ஒவ்வொரு உறுப்புக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு நாம் கடனாளி என்று மறந்துடாதீங்க. அது மாத்திரம் இல்ல, உதவி செய்ய கடனாளி என்று ரோமர் சொல்றார். ரோமர் நிமிடத்துல 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். ரோமர் 15:25 வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். மக்கோதனியாலும் அகாயம் உள்ள எருசலேம் பரிசுத்தவான் கூட இருக்கிற தரித்திரருக்கு சில பொருள் சேகாம்சி விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணுகிறார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளியாக இருக்கிறார்கள். பாருங்க,
அந்த காலத்தை பவுல் எழுதி வச்சிருக்காரு. நீங்களும் நானும் உதவி செய்யாட்ட யார் உதவி செய்வா? நீங்க மிஷனரி ஸ்தாபனங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த பேண்டிக் பீரியட்ல எவ்வளவு பாஸ்டர்ஸ் எவ்வளவு வறுமையில கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒருவேளை உணவு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மிஷினரிகளுக்கு சம்பளம் போகாம எத்தனை பேருக்கு எத்தனை மிஷினரி ஸ்தாபனம் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? ஆனா கர்த்தருடைய கிருபையில எல்ஐசில வேலை செய்ய நமக்கோ ஒரு பைசா கூட குறையும் இல்லாம கர்த்தர் சம்பளம் கொடுத்தாங்க. கொடுக்க எது தெரியுமா? கர்த்தர் ஆசிரியர் எது தெரியுமா? மற்றவருக்கு ஆசுமா வைக்கத்தான் நம்ம ஆசிரியருக்கான நினைவு கொள்ளுங்க. உதவி செய்ய கடனாளியா இருக்கிறோம். மத்தேயு 5:42 ஆண்டவர் சொல்றார், கேட்கிற எவனுக்கு கொடு, கடன் வாங்குறவனுக்கு முன் போனாதே. யாக்கோபு 4:17 இன்னும் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யாதிருந்தா அது ஒரு நம்ம பாவம். எனக்கு அன்பானவர்களே, உதவி செய்யவும் நாம் கடனாளியா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். சரி, அன்பு செய்ய மட்டும்தான் நம்ம கடனாளி என்பது அன்பு செலுத்துற மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற மாற்றம் இல்ல, ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு பொறுப்பாளி, கடனாளி மட்டும் இல்ல, பொறுப்பாளி. 1 கொரிந்தியர் 9:17 என்ன வாசிக்கிறோம்? எனக்கு பொறுப்பு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே என்று வாசிக்கிறோம். 9:17 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:17, உக்கிரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டவர் உக்கிரான கொடுத்திருக்கார், நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றமா? என்ன பொறுப்புன்னு கேட்கலாம். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்களே எனக்கு சாட்சிகள். கடைசியா ஜெபக்குறிப்புகள் சந்தோஷம் இந்த பிரசங்கத்துக்கு ஒத்தவாதமா ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் ஏவுதான் சொல்லியிருக்காரு. நம்ம இருக்கிற இடங்கள்ல எத்தனோ சொல்லியிருக்கேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்ற, கிறிஸ்தவங்களா வாழ்ந்து காட்டினா போதும் இந்தியா இயேசுக்கு சொந்தமாயிரும். அப்படியா? என்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அவர் சொல்ற, சாட்சி. நம்ம சாட்சியா இருக்கிறோமா? அவங்களும் போய் சொல்லாங்க, நம்மளும் போய் சொன்னோம்னாக்கா அவங்க முன்னாடி நம்ம சாட்சி கெட்டு போயிருமே. அவங்களும் சண்டை போடுறாங்க, நம்மளும் சண்டை போடுறோமா? யோசிச்சு பாருங்க. சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்றோமா? அந்த பொறுப்பை நிறைவேற்ற சொல்றாரு. உன்னை நான் சாட்சியா தான் இருக்க சொல்றேன். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, பணி செய்யற இடத்துல, சபையில பல காரியங்கள் சில நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்ல. ஆர் வி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்? வாழ்க்கை யோசிச்சு பாத்திரமா? இல்லாட்டா ரோமர் 12:2 சொல்லும் போது உலகத்து புத்த வேஷம் அவனோட நம்மளும் போவோம், கும்பலோட கும்பலா. அப்படியா? மற்றவர்கள் நமக்கு வித்தியாசம் இல்லாமா? 2:15 பவுல் சொல்ற, நீங்களும் நானும் நற்கந்தமாய் இருக்கிறோமா? கர்த்தர் நற்கந்தமாய் வச்சிருக்கிறார், உலகத்துல ஒளியாய் வச்சிருக்கிறார், உப்பா இருக்க சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, 2:3 நிருபம்னு சொல்ற, நீங்களே வாசிக்கப்பட வேண்டிய நிருபம் என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையே முதியெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? வேதக்காரங்கம்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில போகும்போது கையில பைபிள் எடுத்துட்டு போவாங்க. அதுக்காக தான் வேதக்காரங்க. இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு போறதையே நம்ம மறந்துட்டோம். ஏன்னா செல்லுலயே பைபிள் வச்சுக்கிட்டோம். அந்த ஐடென்டிட்டியும் போச்சு. ஆனா முஸ்லீம் எடுத்து பாருங்க, அவன் ஐடென்டிட்டியும் மாத்த மாட்டான், சீக் மாத்த மாட்டான், ஹிந்து மாத்த மாட்டான். நம்ம கிறிஸ்தவங்க தான் நம்ம ஐடென்டிட்டியை மாத்திட்டு இருக்கிறோம். பொறுப்பை நிறைவேற்றுறோமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகள் வளர்ப்பதிலே நாம் பொறுப்பு இருக்கிறோமா? இன்னைக்கு ரொம்ப மோசம். சின்ன பிள்ளைகள்லாம் ஆண்ட்ராய்டு செல்போன், அது படிக்கிறதுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆனா படிக்கதான் செய்யுதா? சில பிள்ளைகள்லாம் நான் பாக்குறேன், ராத்திரியானும் 4 பூரா செல் பார்த்துட்டு கேட்டா படிக்கிறோம்ன்றாங்க. அதுலதான் இருக்குன்றாங்க. அதை வாங்கி பாக்குறோமா? பெற்றோர் பொறுப்பு இருக்கிறோமா? நம்ம வேற யார் பாப்பா? இன்னைக்காவது என்னப்பா செல்ல பாக்குற, கொண்டா, உனக்கு என்ன மெசேஜ் வருது, என்னைக்காவது செக் பண்ணிருக்கோமா? அப்புறம் ஐயோ என் பிள்ளை தறிகட்டு போச்சேன்னு வருத்தமே இல்லையே. நம்ம பொறுப்பு மறந்துட்டோமே. பெற்றோருக்கு தானே பொறுப்பு, டீச்சருக்கா பொறுப்பு? அவங்க பொறுப்பு இருக்கு, வாசம் தான், அவங்க சம்பளம் பொறுப்பு இருக்குது. ஆனா அவங்க 6 மணி நேரம் தான்.
ஆனா நம்ம தான் மீதி மணி நேரம் மீதெல்லாம் இன்னைக்கு எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் வருது பாருங்க. சின்ன பிள்ளைங்க அன்பு இல்லாம இயங்குதுங்க. அப்பா வந்தா ஒரு பக்கம் செல்லு, அம்மா வந்தா செல்லு, இல்லாட்டி டிவி. பொறுப்பை உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பொறுப்பை கொடுத்துருக்காரு. பிள்ளைகள் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற ஒரு சுதந்திரம். எஸ்தர் ராஜா முர்தேகாய் சொல்றாரு, நீ ராஜ அரண்மனை இருக்கனால மற்ற யூதர்கள் தப்பும் நீ தப்புன்னு நினைக்கிறியா? இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறெடுத்து எழும்போம். அப்போது நீயும் உன் தகப்பன் கொடுத்தா அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கு உனக்கு ராஜன் மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. நம்ம குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கறதுக்கு நம்ம தானே கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. அது அதை நிறைவேற்றமா? நமக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், நல்ல பாட தெரியும், நல்ல வேதவசனம் தெரியும். எவ்வளவு அன்பற்ற நிலைமை இருக்கிறாங்களே, அவருக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? நம்ம அவருக்கு போய் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, என்ன வாட் ஹேப்பன் டு யூ, என்ன வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம அவங்களுக்கு போய் கேட்டிருக்கோமா? நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, அவ்வளவுதான். யாரை குறித்து அக்கறை இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் பல தாளங்கள் கொடுத்துக்க நோக்கமே, ஒரு வியாதியஸ்த வந்தாங்கன்னா அவங்களுக்காக போய் ஜெபம் பண்றதுக்காக ஜெபிக்கிற ஆவியை கொடுத்துருக்கிறார். உதவி செய்யக்கூடிய நிறுவனம் வந்தா கஷ்டப்படுறவங்க உதவி செய்யக்கூடிய பொறுப்பை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நிறைவேற்றமா யோசிச்சு பாருங்க. என் மகனே நான் சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபல் அவன் திருமணத்துக்கு என்னடா உன் தங்கச்சி கல்யாணம்னு பண்ணிக்கிறேன்ட்ட, இப்ப பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? அப்பா 2 கண்டிஷன் தான். என்ன தெரியுமா கண்டிஷன் சொன்னா? நான் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்டர் நிறைய இன்வால்வ் பண்றேன்ப்பா, நிறைய தம்பிமாரை விட தங்கச்சிமார் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பரிதாபம் என்னன்னா, அந்த தங்கச்சிமார் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா வீட்டுல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு திருமணத்தை என்ன பண்றாங்க, கிறிஸ்தவ குடும்பங்கள் யாரும் புரஜாதி பெண்களை எடுக்காததுனால பலர் அந்த திருமண வாழ்க்கையில மறுபடியும் பின்வாங்கி போயிடுறாங்கப்பா. எனக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு யாராவது ஒரு கன்வெர்ட் இருக்கு, ஆண்டவரை வாலிப ஏற்றுக்கணும், புரஜாதியா இருந்து ஏற்றுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுக்கணும்ப்பா. அது ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன், ஏன்னா அவன் நல்ல ஆபீசர் போஸ்ட்ல இருக்கிறான், ஆனாலும் சொல்றான் கொஞ்சமா வேலை செய்யணும்ப்பா, வேலை செய்யற பொண்ணு. ஏன்னா நீங்க தனியா இருந்து 3 பிள்ளைகளையும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். அதனால வேலை பார்க்குற பொண்ணு தான்ப்பா எனக்கு வேணும். இது 2 கண்டிஷன். நீங்க யாரை கிணறு காணுங்க, நான் கால் கேட்டேன். இன்னைக்கு அவன் கட்டி இருக்கிறது ஒரு பிராமின் கன்வெர்ட்கள், ஈவு மூலமா ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான். தகப்பன் இல்லாத பொண்ணு, ஒரே மக, அது 2வது தாய் மக. முதல் பசங்க தாய் தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்த 3 அண்ணன்மார் இருக்காங்க. எதை குறித்தும் கவலை. இந்த பொண்ணையே படிச்சு உங்க அம்மாவுக்கு வர பென்ஷனை வச்சு படிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி 6000 ரூபாய் சம்பளத்துல திருச்சியில காவேரி காலேஜில் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஒரு லீடர் மூலமா சொன்னாங்க. நான் சொல்லி வச்சேன், என் பையன் இப்படி கேட்கறாங்க, நல்ல கன்வெர்டட் கேர்ள், வேலை பார்க்குற கேர்ள் சொல்லுங்க, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அப்படியே ஏழைப்பட்டு நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் PhD முடிச்சுட்டா, அதுக்கிடையில பிஷப் காலேஜ் கிடைச்சிருச்சு. இப்ப டெப்டின்னு அவர் பண்றான். நம்ம பொறுப்பை நிறைவேற்றும் போது கர்த்தர் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அநேகருக்காக என் கண்மானவர்களே, நம்ம பொறுப்பை நிறைவேற்ற ஜாக்கிரதையா இருப்போம். இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்றோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றோம். இன்னைக்கு எத்தனை மிஷினரி ஸ்தாபனங்கள் எவ்வளவு வேலைகள் காலி இருக்கு தெரியுமா? இன்ஜினியர் படிச்சிருக்காங்களா, வேலை இருக்கு. மீடியா படிச்சிருக்காங்களா, வேலை இருக்கு. டாக்டர் படிச்சிருக்காங்களா, வேலை இருக்கு. ப்ரொஃபஸர் லெக்சருக்கு படிச்சிருக்கீங்களா? எத்தனையோ கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ், டீச்சர் இல்லாம ப்ரொஃபஸர் இல்லாம காலேஜஸ், கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கிற ரூரல் ஏரியாவில், நார்த் இந்தியாவில் வேலை இருக்கு. ஏன் நம்ம அனுப்ப மாட்டோம்? என் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கும். ஐயோ அங்கெல்லாம் யார் போறது? படிச்சு முடிச்சுட்டு வேலைன்னு சொல்றோம்,
ஆனால் வேலை தர மிஷினரி ஸ்தாபனங்கள் ஆயத்தமா இருக்கு, அனுப்புறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மூன்றாவது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பங்காளிகள் என்று சொல்கிறார். பேதுரு சொல்கிறார் 1:4-13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியா அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி. ஆசீர்வாதம் பெறுவதற்கு மாத்திரம் இல்லைங்க, அவர் நிறுத்தமா பாடுகள் படுவதற்கு அவர் பாடுபடணுன்றாரு. கிறிஸ்துவ நிறுத்தம் நிந்திக்கப்பட்டா நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி 1:4-14 எழுதுறாரு. 1:4-14 கிறிஸ்தவனா எப்பனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று சொல்கிறார். 1:3-14 என்ன வாசிக்கிறோம்? நீதி நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம கண்மடை எவ்வளவு அநீதிகள் நடக்குது. ஏன் நீதிக்காக நம்ம போராடக்கூடாது? நல்லா தெரியும், சாட்சி நம்ம சொன்னாக்கா அந்த தண்டிக்கப்படுவான். ஆனா சாட்சி சொல்ல முடியுமா நம்மளால? ஏன் தயங்குறோம்? 3 நன்மை செய்து பாடு அனுப்புவதே மேன்மை என்று வாசிக்கிறோம். 1:5 இரண்டாவது நம்ம பாடுகளுக்கு மாத்திரம் இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுங்க, இனி வெளிப்படும் மகிமைக்கு நம்ம பங்காளியா இருக்கும். அந்த மகிமைக்கு பங்காளி. தேவனுடைய மகிமையுள்ள மாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மத்தேயு 20:34 ஆண்டவர் சொல்றார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான உங்களுக்காக ஆயத்தம் நாட்டுக்க ராஜ்யத்தை சுதந்திர பண்ணுங்கள். யாரை பார்த்து சொல்றாரு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் வசனத்தை நல்லா அறிஞ்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட அவருடைய பாடுகளுக்கு இல்லாவிட்டால் மகிமைக்கு பங்காளியாக இருக்க நம்ம ஆயத்தமா இருக்கமா? இந்த காலை வேளையில சற்று யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவர் கடனாளி, ஆண்டவருக்கு பொறுப்பாளி, ஆண்டவருக்கு பங்காளி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசுறேன் நினைச்சுக்காதீங்க. என்ன ஆவியானதுக்கு ஏவனது தான் நான் பேசுறேன். என்னுள்ள இருக்கிற ஆவியான பேசினதுதான் நான் பேசியிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்யணும், ஆவியானவர் ஏவாரானால் யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ, நான் க்ளோசிங் ப்ரேயர் பண்ண முன்னாடி கர்த்தர் என்னோடு பேசினா இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், அதை சரி செய்யணும்னு சொல்ல முடியுமா? வெட்கப்படாம யாராவது ஒரு ஆணோ ஒரு சகோதரியோ, யாராவது 2 பேர் முடிஞ்சா சொல்லுங்க. நான் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிக்க போறேன்.